அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவர் எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம டே 10க்குள்ள போகிறோம். 10 டேஸை வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். நம்மளுடைய டார்கெட் என்னது? 1000 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இன்னைக்கு கொஷின்ஸ் வந்து 91 to 100. நம்ம எந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்? எல்சிஎம் அண்டு ஜிசிடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? there is no substitute for hard work. ஓகேவா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக 25 கொஸ்டினுமே அட்டன் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம் 1குள்ளே போயிடலாமா? 91 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த HCF ஆஃப் 0.7, 0.35, 1.05. இந்த மாதிரி டெசிமல் இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு அது முழு நம்பராக மாற்றிடணும். அப்போ மாற்றணும்னா இதுக்கு எல்லாம் லீஸ்ட் டெசிமல் பார்க்குறீங்க, இங்கே தான் இருக்குது, 2 டிஜிட் தாண்டி இருக்கு இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 2 0 போட்டு எல்லா டேர்மும் மல்டிபிள் பண்ணணும். அப்போனா 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை 100ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 70யா? சரி, அப்போ செகண்ட் நம்பரை 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 35. தேர்ட் நம்பரை 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 105. புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? இருக்கிறதுலே அதிகமான டெசிமல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அந்த இடத்த தாண்டி தான் நமக்கு இங்கே வரணுங்கிறதுனால ரெண்டுத்தையும் நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இது ரெண்டுமே என்னவாகும்? உங்களுக்கு முழு நம்பராக மாறும். சரி, இப்போ இதுக்கு இப்போ HCF கண்டுபிடிக்கிறது ஈஸி. HCFனா என்னது? ஜிசிடி தானே, காமன் டிவைஸர் கண்டுபிடிக்கணுமா? சரி, இப்போ எல்லாம் 0, 5 இருக்கிறதுனால 5ஆலே பண்ணலாமா? 5ஆல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இங்கே ஆன்சர் 5, ரிமைனிங் என்ன 2 இருக்குமா? சரி, அப்போ வந்து 24ஆ? அடுத்து 7 5s 35. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 5s 21. ஓகே, அடுத்தது என்னது? இது 7ஆல் பண்ணலாமா? 7ஆல் பண்ணால் 7 2s 14, 1 3. இதுக்கப்புறம் காமன் டிவைஸர் கிடையாது. அப் டு இது வரைக்கும் தான் இருக்கு. அப்போ உங்களுடைய HCF என்னது? 5 into 7 that is 35. இதோட நிறுத்திக்கலாமா? ஏன் நிறுத்தக்கூடாது? ஏன்? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்க ஒரிஜினல் நம்பருக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கல, நம்மளே ஒரு டேர்மை 100ஆல் எல்லா டேர்மையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் ரிவர்ஸ் ப்ராசஸில் கொடுத்துருக்க ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணணும். ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணியிருக்கோமா? அப்போ டிவைட் பண்ணால் தானே காம்பன்சன்ஸ் ஆகும். அதனால டிவைட் பண்ணிட்டேன். இப்போ டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 0.35. அப்போ ஒரிஜினல் உங்களுடைய HCF என்னது? 0.35 தான். புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? சரி, இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 92 போகலாமா? ஒவ்வொரு ப்ராப்ளமே ஒவ்வொரு வெரைட்டியில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ப்ராப்ளமும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் போட்டு பாருங்க, சரியா? சரி, அடுத்தது 92 பார்க்கலாமா? 92ல் பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம். இந்த சேம் கான்செப்ட் தான் இல்லையா? இதுலேயும் எத்தனை 2 டிஜிட் தாண்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? 100ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 70. செகண்ட் நம்பர் 35. அடுத்தது 105. என்ன பண்ணுறோம்? 5ஆல் பண்ணலாமா? 5ஆல் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? இங்கே 1 5 ரிமைனிங் 2வா? அப்போ 4ஆ? அடுத்தது 7 5 இங்கே வந்து 21. மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 7ஆலையா? 7ஆல் பண்ணால் 2 1 3. நம்ம என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம்னா அப் டு 1 வரைக்கும் பண்ணணும் இல்லையா? அப்போ அடுத்தது என்ன? 2 போட்டு பண்ணலாமா? அப்போ 1 1 3. நெக்ஸ்ட் 3 போட்டு பண்ணலாமா? அப்போ 1 1 1. அப்போ எல்சிஎம்ங்கிறது என்னது? 7 5 7 2 3. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறதுனா உங்களுக்கு என்னது? எல்சிஎம். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 210. ஓகேவா? அப்போ இது ஃபைனல் ஆன்சரா? கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்க ஒரிஜினல் கொஸ்டினுக்கு நம்ம கண்டுபிடிக்கல, 100ஆல் மல்டிபிள் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்னது? 2.10. அதுதான் உங்களுடைய ஆன்சர். அப்போ 2.10 எங்கே இருக்கு? இதுதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? 93. சரி, 93 பாருங்க. HCF கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்களா? சரி, இந்த 3 டேர்முக்கு முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம HCF கண்டுபிடிக்கணும். நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? நம்பர் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 35 இருக்கு, செகண்ட் டேர்ம்ல 49, அடுத்தது 14. ஓகேவா? சரி, இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? HCF கண்டுபிடிக்கலாமா? இது எல்லாத்துக்கு காமனா 7 இருக்கா? 7ஆல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்?
7 5 சார் 35 அடுத்தது 7 7 சார் 49 7 2 சார் ஓகேவா இதுக்கு அப்புறம் காமன் ஃபேக்டர் இருக்கா பாருங்க 5 7 2 இதுக்கெல்லாம் காமன் ஃபேக்டரே கிடையாது அப்ப HCF என்னது 7 கொடுத்துட்டு நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன இருக்கு வேரியபிள் இருக்கா எத்தனை டேர்ம் இருக்கா முதல்ல அந்த டேர்ம் எல்லாம் எழுதிடலாம் என்னென்ன இருக்கு வேரியபிள் x இருக்கு y இருக்கு z இருக்கு இப்போ பவர்ல தான் என்ன வருதுன்னு பார்க்கணும் பவர்ல பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க இருக்கு x பவர் 5 x ஸ்கொயர் x அப்ப காமனா இருக்கிறது x மட்டும் தான் அதனால x பவர் 1 தான் அடுத்து என்ன இருக்கு y கியூப் y ஸ்கொயர் அப்ப காமனா இருக்கிறது y தான் எல்லா டேர்ம்லயும் இல்லையா அதனால y அடுத்து பாருங்க z பவர் 4 z கியூப் z ஸ்கொயர் அப்ப எது காமனா இருக்கு z ஸ்கொயர் தான் காமனா இருக்கு ஓகேவா சிம்பிளா பார்க்கணும்னா எல்லா வேரியபிளையும் எது லீஸ்ட் பவரா இருக்கோ அதை எடுத்துக்கணும் சரிங்களா சரி அப்ப HCFங்கிறது என்னது 7xyz ஸ்கொயர் இங்க இருக்கு பாருங்க இதுதான் உங்களுடைய ஆன்சர் சரிங்களா சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் 94 94க்கு என்ன சொல்லிருக்காங்க இங்க எழுதிரவா 94க்கு LCM கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க as usual அப்புறம் என்ன பண்ணனும் நம்ம நம்பர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் 16 12 8 2 பண்ணலாமா 2 பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 8 8 2 16 அடுத்து 6 இங்க என்னது 4 மறுபடியும் 2 பண்ணலாமா 2 பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 4 3 2 அடுத்து 2 பண்ணிக்கலாமா 2 3 1 LCM தான கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் up to 1 வரைக்கும் பண்ணனும் இல்லையா மறுபடியும் 2 பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 1 1 3 1 வரும் அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவீங்க 3 ஆல கண்டுபிடிப்பீங்க அப்பதான் 1 1 1 வரும் அப்ப LCM வேல்யூ என்னது இதுதானே அப்ப LCM equal to சரி மேல இருக்கத ரப் பண்ணிடலாமா அப்ப LCM உங்களுக்கு என்ன கிடைக்குது 2 power 4 into 3 அதானே இதான் உங்களுடைய LCM அப்போ இப்போ பாருங்க அதுதான் எனக்கு என்ன 48 இது வந்து 16 கிடைக்கும் அப்ப 3 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 48 சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இல்ல பவர் LCM ல எனக்கு இருக்கலே ஹையஸ்ட் பவர் தானே ஏனா இதோட மல்டிபிள்ஸா எழுதணும் அப்போ எது ஹையஸ்ட் இருக்கோ அத எழுதணும் அப்ப பவர்ல பாருங்க வேரியபிள்ல முதல்ல எழுதிக்கிறோம் அப்புறம் பவர் பாத்தீங்கன்னா m கியூபும் n ஸ்கொயர் தான் அதிகமா இருக்கு n ல கியூப் தான் அதிகமா இருக்கு இங்க HCF கேட்டாங்கன்னா பவர் கம்மியா இருக்குது லீஸ்ட் பவர் எழுதணும் LCM கேட்டாங்கன்னா எது ஹையஸ்ட் பவர் இருக்கோ அது எழுதணும் ஓகேவா அப்ப ஆன்சர் என்னது 48 m கியூப் n ஸ்கொயர் சரியா சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 95 பார்க்கலாமா சரி 95 பாருங்க which greater number will divide 3026 and 5053 leaving a remainder 11 and 13 respectively அப்ப என்ன சொல்லிருக்காங்க ஒரு greatest number காமனா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ற மாதிரி ஒரு greatest number கண்டுபிடிக்கணும் எப்படி வர மாதிரி 11 உம் 13 உம் ரிமைண்டர் வர மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ரிமைண்டர் 11 கிடைக்கிற மாதிரியும் இந்த செகண்ட் டேர்முக்கு 13 ரிமைண்டர் வர மாதிரியும் ஒரு காமன் டிவைசர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும் அப்படினா GCD தானே சரி அப்ப எந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் டைரக்டா எந்த நம்பருக்கா இல்ல 11 ஆல சப்ட்ராக்ட் பண்ணி தான் பண்ணனும் ஏனா ரிமைண்டர் இது வர மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா அப்ப 11 ஆல ஃபர்ஸ்ட் இது சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 2 6 11 ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 3015 இல்லையா அதே மாதிரி அடுத்து என்னது 5053 இத என்ன பண்ணனும் 13 ஆல சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்ப 13 ஆல சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 0 4 504 இப்போ என்ன பண்ணனும் இது ரெண்டுத்துக்கும் நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரி அப்போ 3015 5040 இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணனும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்ப 5 ஆல பண்ணலாமா ஃபர்ஸ்ட் 5 ஆல பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 6 5 30 அடுத்து 63 ஓகேவா அடுத்து என்னது இதே 5 ஆல பண்ணா 10 108 சரி ஓகே இதுல வந்து 0 வரும்ல ரிமைண்டர் ஓகே இங்க பாருங்க இங்க என்ன வரும் ஃபர்ஸ்ட் 5 ஆல பண்ணும்போது 6 5 30
இங்கே அடுத்தது 1 வந்து நம்மளால 5 டிவைட் பண்ண முடியாது, அதனால 0 போட்டு தானே பண்ணணும். அப்புறம் 3 5s are 15. அடுத்தது இங்கே பாருங்க என்ன நம்பரு 1 0, இங்கேயும் வந்து 4 இருக்கு, அடுத்தது பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் 0 போட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்கணும். அப்போ 8. சரி, இப்போ இதுக்கு அடுத்தது ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? 9ஆல பண்ணலாமா? 9ஆல பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை பண்ணும்போது 6 ரிமைனிங், அப்போ 53 வரும் 7. அடுத்தது இங்க இதை 9ஆல பண்ணும்போது உங்களுக்கு 1 மீதி 1 வரும். ஸோ 1. அடுத்தது என்னது 1, அப்போ 9 2s are 18. ஸோ 112. இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் கிடையாது இல்லையா? அப்போ வந்து 5 into 7னா உங்களுக்கு என்னது கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ GCD வந்து என்னது 5 into 9 45. அப்போ ஆன்சர் எங்க இருக்கு? இதுதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு? ஜஸ்ட் டிவைட் தான் பண்ணி GCD தான் கேக்குறாங்க. ஆனா எந்த மாதிரி கேக்குறாங்கன்னா இது ரெண்டும் ரிமைண்டர் வர மாதிரி. ரிமைண்டர் வர மாதிரினா சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சருக்கு GCD எடுக்கணும். அவ்வளவுதான். சரியா? ஆன்சர் 45. நெக்ஸ்ட் 96 போலாமா? Okay, 96 problem என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. LCM of 3 number is 120. Which of the following can't be? It's a HCF. அப்ப LCM வந்து கொடுத்துட்டாங்க. LCM ஒரு 3 நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சா என்ன சொல்லிருக்காங்க 120 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல which of the following இதுல எது HCF ஆ இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு கேக்குறாங்க. HCF னா LCM க்கு என்ன ரிலேஷன் இருக்கு? HCF எப்பவுமே LCM ஓட LCM டிவைட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். இது வந்து ஒரு டிவைசரா இருக்கும். சரியா? அப்போ 8 ஆல 120 டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்க. எப்பவுமே சொல்லிருக்கோம்ல HCF தான் சின்ன நம்பர், LCM தான் பெரிய நம்பர். அது ஞாபகம் இருக்குல? இது வந்து இதை டிவைட் பண்ணணும். அப்ப HCF 8 டிவைட் பண்ணுதா பாருங்க, டிவைட் பண்ணும். அடுத்தது 12 டிவைட் பண்ணும். அடுத்தது 24 டிவைட் பண்ணுது. 35 தான் டிவைட் பண்ணல. அப்ப எதுதான் ஆன்சர் உங்களுக்கு? 35 தான் வந்து HCF ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. can't be it's. ஓகேவா? இது வந்து வாய்ப்பே கிடையாது. மத்ததுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் ஆன்சர்னு சொல்லல, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது 35 தான். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 97. சரி, 97 என்ன சொல்லிருக்காங்க? find the ratio of GCD and LCM for 18 and 30. இந்த ரெண்டு நம்பருக்கும் GCD LCM க்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? GCD LCM கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதானே ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு முதல்ல GCD LCM கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாமா? சரி, என்ன நம்பர் 18 30. ஃபர்ஸ்ட் GCD கண்டுபிடிக்கலாமா? GCD காமன் ஃபேக்டர் என்னது 2 ஆ? 2 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 2s are 18 ஆ? இதுக்கு வந்து 1 ரிமைனிங் பேலன்ஸ் 1 வரும் 15. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? 3 ஆல பண்ணலாமா? 3 ஆல பண்ணா உங்களுக்கு என்னது 3 3s are 9. இங்க 3 5s are 15. மறுபடியும் 3 பண்ணலாமா? இதோட ஆக்சுவலா இதோட நெட்டிலாம் GCD ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகேவா? இதோட என்னது 3 5 வந்துச்சு. காமன் டிவைசர் இதுக்கு மேல கிடையாது. அப்ப GCDங்கிறது என்னது? GCD = இந்த சைடுல எழுதிக்கிறேன். GCD = 3 into 2, that is 6. அவ்வளவுதான். GCD வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? LCM தான் கண்டுபிடி. LCM இதிலே கண்டினியூ பண்ணிக்கலாமா? காமன் ஃபேக்டர் இருக்க வரைக்கும் எழுதியாச்சு. இதுக்கு அப்புறம் காமன் ஃபேக்டர் கிடையாது. there is no common factor between 3 and 5. ஓகேவா? betweenல இது ரெண்டுத்துக்கும் கிடையாது. ஓகேவா? சரி, அப்ப 3 ஆல பண்ணலாமா? 1 5. அது 5 ஆல பண்ணலாமா? 1 1. இப்போ இதுக்கு LCM என்ன வரும்? 3 into 3 into 5. ஓகேவா? அப்ப 5 2s are 10, 3 3s are 9. அப்ப 90 ஆ? அப்ப LCM உங்களுக்கு என்ன கிடைக்குது? 90. GCD வந்து 6. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? find the ratio of GCD and LCM. GCD க்கும் LCM க்கும் ரேஷியோ கேக்குறாங்க. GCD க்கும் LCM க்கும் ரேஷியோ. அப்ப ரெண்டுக்கு GCD ஓட வேல்யூ 6. ரேஷியோ LCM வேல்யூ 90. ஓகேவா? ரேஷியோனாலே டிவிஷன் தான். அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? 6/19 எழுதிக்கலாமா? 6/19 னா கேன்சல் பண்ணலாம். 6 ஆலயே என்ன வரும்? 1 5. அப்ப 1/15. அத ரேஷியோல எழுதணும்னா 1:15. அப்ப ஆன்சர் என்னது? 1:15
15. இதுதான் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுச்சா? சரி, செகண்ட் ப்ராப்ளம் போலாமா? 98. சரி, 98 பாருங்க. HCF of two number is 8. அப்போ ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சா 8 ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? Which of the following can't be its LCM? ஓகேவா, HCF 8 ன்னு கொடுத்துட்டாங்க. HCF வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல கீழே எது LCM-ஆ வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, LCM கொடுத்துட்டு HCF எது HCF-ஆ வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. அப்பனா என்னது? HCF தான் அதோட டிவைசர், அதை வச்சு செக் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? HCF கொடுத்துட்டு LCM கொடுத்துருக்காங்க. LCM தான் பிகர் நம்பர் இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா 8 ஃபேக்டரா வருதான்னு பார்க்கணும். கொடுத்துருக்க நம்பர், அதாவது 8 உடைய மல்டிபிள்ஸா வருதான்னு பார்க்கணும். ஓகேவா, 8 உடைய ஃபேக்டர் கிடையாது, மல்டிபிள்ஸா வருதான்னு பார்க்கணும். அப்போ 24 மல்டிபிள்ஸா எழுத முடியும் இல்லையா? 48, 56 எல்லாம் 8 டேபிள்ல இது வருதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ சிம்பிள். அதில் பார்த்தீங்கன்னா 60 மட்டும் தான் வராது. அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னது? 60. ஏன்னா காண்ட் பின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ எது பாசிபிள் கிடையாதுன்னு கேட்குறாங்க. அப்போ 60 மட்டும்தான் பாசிபிளே இல்லை எல்சிஎம்மா வரதுக்கு. மீதி எல்லாம் பாசிபிள் இருக்கு, ஆனால் இதுதான் எல்சிஎம்னு சொல்ல முடியாது, பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் 99 போலாமா? 99ல பாருங்க, the sum of two number is 45 ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 99க்கு என்ன சொல்லலாம்? x plus y கொடுத்துட்டாங்க. x plus y is equal to 45. அடுத்த ப்ராப்ளம் என்னது? Its a difference is 1/9 times of their sum. அப்ப டிஃபரன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா? டிஃபரன்ஸ்னா x minus y. என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஸ் is 1/9 times of னா மல்டிபிள் இல்லையா? their sum. இதோட சம்முக்கு 1/9 times, சம்மோட வேல்யூ 45 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 45 எழுதிடலாம். இப்போ 9 ஆனது கேன்சல் பண்ணலாமா? பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5. அப்போ x minus y உடைய வேல்யூ என்னது? 5. சரி, இப்போ என்ன கேக்குறாங்க? அப்படி இருந்துச்சுன்னா then find its LCM. LCM என்னன்னு கேக்குறாங்க. LCM னா என்ன? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் தெரிஞ்சாதானே LCM எடுக்க முடியும். இப்போ பிளஸும் டிஃபரன்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x y கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் LCM பண்ண முடியும். சரி, அப்போ y x கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் y சம் பண்ணாலே போதுமா? அப்போ இத சம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x. y கேன்சல் ஆயிடும். 45 உம் 5 ஆட் பண்ணா 50. அப்போ x ஓட வேல்யூ என்னது? just 25. ஓகேவா? இங்க எழுதிக்கோங்க, எல்லாம் தெரியலனா x minus y ங்கிறது 5. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஜஸ்ட் சம் பண்றேன். சம் பண்ணா 2x, y கேன்சல் ஆயிடும். இரண்டு சம் பண்ணா 50. அப்போ x ஓட வேல்யூ 25. இப்போ x வேல்யூ கிடைச்சாச்சு. இது ரெண்டுத்துல இதுலயாவது போய் x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா y கிடைச்சிருமா? அப்போ இதுல நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொடுத்துக்கவா? பாருங்க, y அப்படி வச்சுக்கிட்டு 25 மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்போ y = 45 minus x. இதுல இருந்து x க்கு பதிலா என்னது? 25. அப்போ 25 கொடுத்தா என்ன கிடைக்கும்? y ஓட வேல்யூ 20. அப்போ x 25, y வந்து 20. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. LCM கண்டுபிடிக்கணும். சரியா? எதுக்கு? 20 க்கும் 25 க்கும் LCM. இத அழைச்சிடவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 25. அப்ப என்ன பண்றோம்? 20 க்கும் 25 க்கும் LCM கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் 5 ஆல பண்ணிக்கலாமா? 5 என்ன வரும்? 4 5s are 20, 5 5s are 25. அடுத்து என்ன பண்ணலாம்? 5 ஆலே பண்ணலாமா? 4 1. அப்புறம் 4 ஆல பண்ணா உங்களுக்கு 1 1. டைரக்டா 4 ஆல பண்ணிட்டேல, 2 டா பண்ணனும். ஓகேவா? சரி, அப்ப LCM உங்களுக்கு என்ன கிடைக்குது? 5 × 5 4. அப்புறம் 25 × 4 100 தான் உங்களோட LCM. இதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி, 100 ப்ராப்ளம் பார்க்கலாமா? லாஸ்ட் ப்ராப்ளம். சரி, இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. the LCM and GCD. LCM GCD கொடுத்துட்டாலே நம்ம எங்க தான் போயிடணும்? கண்ணை மூடிட்டு நம்ம டைரக்ட் முந்தத்துக்கு போயிட வேண்டியதான். xy = LCM × GCD. அதாவது 250 × 50. ஓகேவா? சரி, அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப ஒரு நம்பர் என்ன சொல்றாங்க? ஒரு நம்பருக்கு க்ளூ கொடுக்குறாங்க. நம்பரை டைரக்டா கொடுக்கல. the first number is divided by 2. 2 ஆல டிவைட் ஆகுறோம். the quotient is 50. என்ன சொல்றாங்க? நான் டிவைட் ஆனால்
டிவைட் பண்ற நம்பருக்கு கோஷன்ட் என்னவா கிடைக்குது 50-ஆ கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன சொல்லிருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் x equal to இங்க இருக்குவா x equal to என்ன சொல்றாங்க, the number is divided by 2. ஓகேவா, கோஷன்ட் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க, கோஷன்ட் is 50. இதான் கொடுத்திருக்க क्वेश्चन நான் வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனா எழுதி இருக்கேன். சரியா புரிஞ்சுச்சா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் x divided by 2 என்ன கொடுங்க, the quotient is 50 அதனால இத டிவைட் பண்ணா எனக்கு 50 கிடைக்குதுன்னு எடுத்துச்சு. அடுத்து அப்ப x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், x ஓட வேல்யூ 100 சரி. அப்ப என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு போய் இல்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. இந்த அடுத்து என்ன கேக்குறாங்க क्वेश्चन, then find the second number. ஒரு நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க க்ளூ மூலமா 100 ன்னு டைரக்டா கொடுத்தோமா இப்படி கொடுத்துட்டாங்க. சரி அடுத்து செகண்ட் நம்பர் கேக்குறாங்க. அப்ப y கேக்குறாங்க, x எடுத்து போய் இல்ல சப்ஸ்டிட் பண்ணா போதுமா. அப்ப 100 y is equal to 250 into 50. அப்போ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடும், இது கூட கேன்சல் ஆயிடுமா. அப்ப y ங்கிறது என்னது 25 into 5. அப்ப 25 ல 5 5 are 25 க்கு 5 பேலன்ஸ் 2 5 2s are 10 அந்த 2 ஆட் பண்ணா 12. அப்ப ஆன்சர் என்னது 125. புரிஞ்சுச்சா. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னது, ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்டாங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு நம்ம டைரக்ட் மெத்தட்க்கு தான் போறோம். அதுல போய் x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி y கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இங்க x டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா நோட்டேஷன் மூலமா கொடுத்திருக்காங்க. சரியா சரி, நம்ம என்ன பண்ணிட்டோம், வெற்றிகரமா 100 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ஓகேவா சரி, நம்ம 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். 100மே ஒரு வெரைட்டிலே இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லியும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே லாஸ்ட் கிளாஸ் வீடியோலாம் பார்த்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணதெல்லாம் ரிமைண்டிங் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா மைண்ட்ல. அப்போ எல்லாத்தையும் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நியூ ப்ராப்ளம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா சரி, எல்லாம் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே தேங்க்யூ.